ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு குட்டி அறுவடை தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பசுமஞ்சள், கருமஞ்சள், அதுக்கப்புறமா ராசவள்ளி கிழங்கு, சிறுவள்ளி கிழங்கு, சிறுகிழங்கு கிடையாது, சிறுவள்ளி கிழங்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து இது வந்து ஏப்ரலில் எடுத்த இந்த வீடியோ. கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு நான் போடுறதுக்கு. ஏன் வந்து இந்த டைமில் உட்காந்து அறுவடை பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பசுமஞ்சளும் நம்மளுடைய கருமஞ்சளும் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே செடிகள்லாம் காஞ்சு போச்சு. அறுவடை பண்ண தயாராக தான் இருந்தது. நான் தான் அதை எடுக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கட்டும் இருக்கட்டும்னு அப்படியே விட்டுட்டேன். பட் இப்போ இந்த ஏப்ரல் 2nd வீக் வாக்கில் ஒரு மழை வந்தது இல்லையா? ஈவினிங் வந்து சரியான மழை, சரியான காற்று. ஈவன் மரங்கள் கூட அப்படியே முறிஞ்சு விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு காற்றடிச்சதில் காலையில் போய் பார்த்தா, நான் ஒரு 2 ஆங்கிளில் வந்துட்டு ஷேட் நெட்லாம் போட்டு வச்சுருந்தேன் இந்த பூச்செடிங்களுக்காக. அதுலேயும் இந்த ரோஸ்மெரி இதெல்லாம் வாங்கியிருந்தோம் இல்லையா? சரி எல்லாமே வந்து ஷேட் நெட்டு கீழே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு என் வீட்டுக்காரர்கிட்ட கெஞ்சி அதெல்லாம் அடித்து வச்சுருந்தேன். அடுத்த நாள் எனக்கு ரத்த கண்ணீரே வந்துருச்சு. ஃபுல்லாக அந்த ஆங்கிளே அப்படியே வளைஞ்சு ஷேட் நெட் ஃபுல்லாக கீழே விழுந்து நிறைய பூச்செடி வந்து அதில் போயிடுச்சு. வேரோடு போனதில் அந்த ஹைபிஸ்கஸ்லாம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அதெல்லாம் செத்தே போச்சு அந்த செடி. ஸோ நிறைய வந்து சேதாரம் ஆயிடுச்சு. அப்படியே ஏதோ கஜா புயல் வர எஃபெக்ட் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. அதில் இந்த ராசவள்ளி, சிறுவள்ளி கிழங்குடைய அந்த கொடி இருக்கும் இல்லையா? அது அப்படியே பேக்கோட கட் ஆகிட்டு அது அப்படியே வந்து நின்றுச்சு. சரி இதுதான் டைம், நம்ம எடுத்து பார்த்துடலாம் கிழங்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆல்ரெடி ஒரு 4 to 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்து பார்த்தேன். கம்பளி பூச்சி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். ஸோ அந்த டைம்லேயே கிழங்கு நிறையா இருந்தது. பேசாமல் அப்போவா எடுத்துருந்துருக்கலாம். பட் அப்படியே இருக்கட்டும், நம்ம இப்போ என்ன சமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டது. பார்த்திங்கன்னா அந்த மழை தண்ணி, வெயில் சரியாக இல்லாததுக்கு மஞ்சளும் சரி இதுவும் சரி கொஞ்சம் அழுகி போயிருந்தது. கருமஞ்சள்லாம் வந்து இருக்குமாங்கிற டவுட்டே வந்துருச்சு. ஏன்னா அது வந்து ஃபுல்லாக வெயிலே இல்லை, மழையில் நனைஞ்சு அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருந்து செடியும் இல்லாதனால ஈரப்பதம் அந்த அளவுக்கு அப்சர்வும் ஆகலை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அங்கங்கே குட்டி குட்டியாக அந்த கிழங்குகள் இருந்துச்சு. நிறைய கிழங்கு அழுகியும் போயிருந்தது. பட் நான் பெரிய அளவில் எதுவும் யூசேஜ் பண்ண போகிறதில்ல கருமஞ்சள் வந்து. ஸோ அதனால் இருக்கிற கிழங்கே வந்து மறுபடியும் போட்டுக்கலாம். ஆல்ரெடி அதில் முளைப்பு வேறு வந்திருந்தது. மஞ்சள் வந்து ஒன்ஸ் வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சுன்னா மேலே இருக்கிற இலைகள் எல்லாமே காஞ்சு போயிடும். அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே நீங்கள் விட்டிங்கன்னா 3-4 மந்த்ஸ்க்கு வந்து அது அப்படியே தான் இருக்கும். திருப்பி வந்து முளைப்பு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, திருப்பி பேக்லேருந்து எடுத்துகிட்டு முளைக்க வச்சுட்டு நீங்கள் போடலாம். எனது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முளைப்பு வந்து இருந்ததுனால நான் கருமஞ்சள் வந்து அப்படியே திருப்பி வச்சுட்டேன். இப்போ பார்க்குறது வந்து பசுமஞ்சள். பசுமஞ்சளுக்கும் அதே நிலமை தான். ஒன்று பேக் சைஸ் பத்தலை, 2வது விஷயம் வந்து அதே மாதிரி தான் வெயில் இல்லாத இடத்துல இருந்ததுனால அதுலேயும் சிலதெல்லாம் வந்து அழுகி போயிருந்தது. ஸோ இருக்கிற மஞ்சள் வரை கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மண்ணுக்குள்ளே தேடி தேடி இன்னும் இருக்கான்னு பார்க்குறது பார்த்திங்கன்னா அதுவே ஒரு தனி சுகம்னே சொல்லலாம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலிங் வந்துட்டு. நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்டு இந்த கிழங்கெல்லாம் எடுக்கும்போதே எனக்கு அதீத கற்பனை. அதாவது அப்படியே வந்து இந்த சிறுவள்ளி கிழங்கெல்லாம் அப்படியே பொட்டேட்டோ மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றணும். ராசவள்ளி கிழங்கெல்லாம் வந்து நிறைய பர்பிள் ரெசிபிலாம் பார்த்துருந்தேன். அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. பட் எல்லாமே புஸ்ஸுன்னு போயிடுச்சு. கடைசியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்து அறுவடை. இதுவே கிடச்சதே எனக்கு பெரிய விஷயமா தான் இருந்தது. ஏன்னா வெயிலே இல்லாமல் ரொம்ப அழுகி போகாமல் ஓரளவுக்கு வந்து இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பசுமஞ்சள் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு ட்ரையல் பார்க்கலாம், மஞ்சள் பொடி அரைச்சி பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு, ஏன்னா ஒரு ஸ்பூன் வரும் அவ்வளோதான் சும்மா ட்ரையலுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். அது மீதி எல்லாத்தையுமே திருப்பி நடவு பண்ணிட்டேன். கருமஞ்சளும் நடவு பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே. ஏன்னா பெருசாக கருமஞ்சள் வந்து எந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணுறதில்ல. அதோட யூசேஜ் வந்து கொஞ்சம் இப்போதைக்கு டீ, அப்புறம் வந்து இந்த நம்ம பீரோவில் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூசேஜ் தான் தெரியும். உங்களுக்கு ஏதாவது இதை தவிர தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி ராசவள்ளி கிழங்குல இந்த ஒரு கிழங்கும் கொஞ்சோண்டு சிறுவள்ளி கிழங்கும் எடுத்து வச்சேங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா, சிறுவள்ளி கிழங்கு வந்து 3/4 வேக்காட்டில் வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு மாதிரி ஃப்ரை பண்ணிட்டேன். ஐயோ ஏன்டா பண்ணோங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த வளவளப்பு தன்மைக்கும் அந்த நரிச்சுன்னு இருந்ததுக்கும் கிழங்கே எனக்கு வெறுத்து போச்சு. அதுக்கப்புறம் சரி சிப்ஸ் போடலான்னு சொல்லி அறுத்தேன்னா அதுலேயும் வளவளப்பு தன்மை. ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணால் தான் போகுது. ஸோ அந்த 4-5 டைம் வாஷ் பண்ணும்போது தண்ணியாக ஆயிடுது. அதை எண்ணெயில் போட முடியாது இல்லையா? ஸோ காய வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் போட்டேன். பட் யாருக்கும் பிடிக்கல. இதில் வேறு என்ன ரெசிபி செய்கிறதுன்னு எனக்கு தெரியல சத்தியமாக. உங்களுக்கு யாருக்காவது தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள்.
இது வந்து சிறுகிழங்கு கிடையாது, சிறுவள்ளிக்கிழங்கு. ஸோ தெரிஞ்சவங்க கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னென்ன பண்ணலான்னு. மேபி பெரியவங்களுக்கு வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணணும்னு தெரியும். பட் நமக்கு நார்மல் சமையலே வந்து தரிகணத்தா. ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு பர்சனலாக பிடிக்கல. 2 கிழங்குமே எனக்கு பிடிக்கல அந்த அளவுக்கு. பட் ராசவள்ளி வந்து வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும். பொரியல் மாதிரி இல்லைனா புட்டு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. உங்களுக்கு யாருக்காவது ரெசிபீஸ் தெரியுதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கார்டனிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் 3லையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.